ஆல், இட்ஸ் மீ திவ்யவாணி. ஜெர்மனி அப்படின்னாலே ஒரு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு பேர் போன ஒரு இடம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஃப்ராங்க்ஃபர்ட் 1891 இயரில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் காட்டுவாங்க. அதுவுமே 360 டிகிரி ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கலாம் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் நேர்லையும் போய் வாங்கிக்கலாம். அண்ட் இதோட காஸ்ட் வந்து 16.90 யூரோஸ். பட் இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீயாகவும் இருக்கும், புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்ந்து. பேசிக்காக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஹார்ஸ் சேரியட்டில் உட்காந்து நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட்டோட சிட்டி டூர் பார்க்க போகிறோம். அதுவும் 1891 எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே காட்டுவாங்க. அந்த பில்டிங்ஸு, அந்த பீப்புளெலாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உள்ள வந்து இன்டீரியரே பயங்கரமா ஒரு ஹிஸ்டாரிக்கலா தான் இருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த ஏன்ஷியன்ட் திங்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்பைசஸ், அப்புறம் இந்த அரிசி, அதுக்கப்புறம் காஃபி பீன்ஸு, கொக்கோ பீன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைனால இருந்து வந்த இந்த டீ, இந்த பூண்டு, இது மாதிரிலாம் காட்டுவாங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு வந்து மேபி புதுசா இருக்கலாம், இது ஒரு மியூசியம் ஆர்ட்டா இருக்கே அப்படின்னு வந்து பார்ப்பாங்க புதுசா. ஸோ பேசிக்காக இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ், இந்த டீ, இது எல்லாமே வந்து சேல்க்கு தான் இருக்கும். ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் போனீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வால் ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஏன்ஷியன்ட்டில் அவங்க யூஸ் பண்ண இது வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஹிஸ்ட்ரியை காட்டுற மாதிரி இந்த புக்கில் வந்து ஒரு டிஜிட்டலாகவே காமிச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் முன்னாடிலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஃபேமிலி ட்ரீலாம் இருந்துச்சு. பேசிக்காக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேலே ஒரு ரொம்ப ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரசித்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அது வர்ச்சுவல் ரியாலிட்டி இதுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சேரியட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்பே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போவாங்க. எப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வர ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஊரை வந்து சுற்றி காட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டோரியாகவே கொண்டு போய் அந்த ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அப்படியே மேலே கொண்டு போய் ஸ்கை கிட்ட கொண்டு போய் ஒரு ரொட்டேஷன் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து அப்படியே இந்த காலத்தோட ஃப்ராங்க்ஃபர்ட் கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ இந்த டைம் ட்ராவல் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்குமே ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி பிடிக்கும், அதே மாதிரி இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள்.